ஹலோ காய்ஸ், இந்த வீடியோவில் நம்ம வந்து AWSோட ஒரு டிப்ளாய்மெண்ட் மாதிரி ஒன்று பண்ண போகிறோம். ஓகேவா? நான் என்ன பண்ண போகிறேன்னா, என்னோடய ஃப்ரண்ட் அண்ட் HTML வெப்சைட்டை போய் S3ல் ஃபஸ்ட்டு ஸ்டோர் பண்ணிடுவேன். அதுக்கப்புறம் EC2வில் போய் டபுள்யூகேட் மூலயமா S3லேருந்து என்னோட அந்த ஃப்ரண்ட் அண்ட் HTML வெப்சைட்டை எடுத்து அதை வந்து சர்வரில் டிஸ்பிளே பண்ண போகிறேன். அதாவது EC2 மூலயமா சர்வரில் டிஸ்பிளே பண்ண போகிறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போவோம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ கொஞ்சம் பழைய வீடியோனால இந்த வாய்ஸ் எல்லாம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். வாய்ஸ் இல்லை, நாய்ஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அதை மட்டும் நீங்கள் கொஞ்சம் பொறுத்துக்கோங்க. மற்றபடி இந்த கிளாரிட்டியெல்லாம் செம்மையாக இருக்கும். இது கொஞ்சம் பழைய வீடியோ. ஸோ வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, ஹே கைஸ், இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, எப்படி வந்து S3 பக்கெட் யூஸ் பண்ணி EC2 இன்ஸ்டன்ஸ் S3 பக்கெட்டில் ஜிப்பையில் ஸ்டோர் பண்ணி அங்கேயும் EC2 இன்ஸ்டன்ஸில் கனெக்ட் பண்ணி அது மூலமாக ஃப்ரண்ட் எண்ட் வந்து எப்படி வந்து நம்ம காமிக்க போகிறோம். தட்ஸ் வாட் இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஃபர்ஸ்ட் நீங்கள் என்ன பண்ணணும்னா பக்கெட் கிரியேட் பண்ணணும். ஓகே, ஸோ கிரியேட் பக்கெட். அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்ம EC2 இன்ஸ்டன்ஸ் லான்ச் பண்ணிடுவோம். ஏன்னா இட் வில் டேக் கொஞ்சம் டைம். ஸோ இது எப்போதும் போல லான்ச் பண்ணுறது தான். இதுக்கு யூனிக்காலாம் தேவையில்லை. யூ கேன் கிவ் எனி நேம்ஸ். ஸோ இப்போ நான் கொடுக்க போகிறது பார்த்தீங்கன்னா கார்ட் ஸ்லைடர். ஏன்னா அந்த மாதிரி ஒரு பேஜை தான் நான் வந்து HTML பேஜை தான் நான் வந்து இப்போ ஸ்டோர் பண்ண போகிறேன். ஓகேங்களா? ஸோ கார்ட் ஸ்லைடர் கொடுத்து கீ குரூப் என்றைக்குமே கீப்பர் கொடுக்க மறந்துடாதீங்க. சப்போஸ் இப்போ நீங்கள் புதுசாக வந்திருந்தீங்கன்னா ஜஸ்ட் கிரியேட் நியூ கீப்பர் இதை யூஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகே, நான் ஆல்ரெடி கிரியேட் பண்ணனால எனக்கு இது பிரச்சனை இல்லைன்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்து அலோ HTTPS அலோ HTTP இந்த ரெண்டு டிராஃபிக் கொடுங்க, அதை மறந்துடாதீங்க. ஓகே, அப்போ தான் உங்களால் வந்து HTTPS இந்த மாதிரி போர்ட்லாம் கொடுத்தா மட்டும்தான் போர்ட்ஸ் ஆக்சஸ் பண்ண முடியும் ஒழுங்கா. இந்த மாதிரி HTTPS HTTP கொடுத்தா. ஓகே, ஸோ லான்ச் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ அது இப்போ ஆகிட்டு இருக்கட்டும். அது வரையும் நம்ம வந்து ஃபஸ்ட்டு இப்போ பக்கெட் கிரியேட் பண்ணுவோம். ஓகே, இது எப்போவுமே நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இதில் வந்து இப்போ நான் டெமோ கொடுத்து இப்போ நான் வந்து கிரியேட் பக்கெட் கொடுத்தா இதை பாருங்கள், பக்கெட் ஷுட் ஹேவ் யூனிக் நேம். இது வந்து பார்த்தீங்கன்னா வேர்ல்டு வைடு வந்து ஒரே நேம் தான் வந்து நீங்கள் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா கார்ட் ஸ்லைடர் என் பேரையும் எடுத்து நான் கொஞ்சம் போடுறேன். என் பேர் ராஜத்ரே. ஸோ நான் ராஜ்னு எடுத்து போடுறேன். ஓகே, ஸோ ஐ திங்க் இது யூனிக்காக இருக்குன்னு நம்புகிறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா மற்ற எதுவுமே எனக்கு தெரிஞ்சு இப்போ நீங்கள் வந்து டெலீட் பண்ணிங்கன்னா, இப்போ இதோட அட்வான்டேஜ் என்னன்னா, இப்போ நீங்கள் எனேபிள் பண்ணிங்கன்னா நீங்கள் டெலீட் பண்ணால் கூட இந்த வெர்ஷன் வந்து அது காமிக்கும். ஸோ தட்ஸ் தி அட்வான்டேஜ். உங்களுக்கு வேணால் அதை யூஸ் பண்ணிக்கலாம். நான் டிசேபிளே கொடுத்துக்கிறேன். கிரியேட் பக்கெட் கொடுத்துட்றேன். மற்றபடி எதுவும் பெருசாக இல்லைங்க. ஓகே, ஸோ இப்போ நான் அந்த பக்கெட்டை கிரியேட் பண்ணிட்டேன். ஓகேங்களா? இப்போ இந்த பக்கெட் எடுத்துட்டு நான் என்ன பண்ண போறேன்னா இதில் அப்லோட் பண்ண போறேன். ஓகே, பக்கெட் உள்ள போயாச்சு. இப்போ நம்ம இந்த பக்கெட் உள்ள போனோடனே நான் வந்து என்னோட ஒரு ஃபைல் எடுத்து அப்லோட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? ஆட் ஃபைல்ஸ் கொடுக்குறேன். ஓகேங்களா? ஸோ நான் இந்த ஃபைலை தான் அப்லோட் பண்ணணும்னு நினைக்கிறேன். பட் ஆனால் இது என்ன, இது ஃபோல்டர் ஃபார்மேட்டில் இருக்குன்னு நினைக்காதீங்க. நீங்கள் இதை கம்ப்ரெஸ் கூட பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ கம்ப்ரெஸ் டு zip ஃபைல், compress wait compression மெயில் தான் இருக்கு. ஓகே, நம்ம இதுக்குள்ளே போய் பண்ணிடுவோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இங்கே போய் டாக்குமெண்ட்ஸ் போய் ஒரே நிமிஷம். இதுதான் நான் வந்து இப்போ இது பண்ணணும்னு நினைக்கிறேன், இந்த பேஜை தான். ஓகேங்களா? அடுத்து வந்து நல்லா நான் வச்சுக்கணும். ஸோ ஜிப் ஃபைல் கன்வெர்ட் பண்ணிட்டேன். அதே மாதிரி உங்களோட என்றைக்குமே ஞாபகம் வச்சுக்கோங்க, HTML பேஜ் இண்டெக்ஸுங்கிற பேரோடு தான் ரிஜிஸ்டர் ஆகிருக்கணும். ஏன்னா அது ஏன் நான் உங்களுக்கு அப்புறமா சொல்கிறேன். ஓகேங்களா? இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா அந்த ஜிப் ஃபைல் இருக்குது. ஸோ இதை எடுத்து ஓப்பன் கொடுங்க. ஸோ இது அட்டாச் ஆகிடுச்சு. இப்போ அப்லோட் கொடுத்துருங்க. பர்மிஷன் இதெல்லாம் நான் வந்து அப்புறமா லேட்டாக ஒன்றா சொல்கிறேன். ஓகே, ஸோ அட்டாச் ஆன கையோட நீங்கள் என்ன பண்ணி க்ளோஸ் கொடுத்துடணும். ஓகே, இப்போ இந்த ஜிப் ஃபைலுக்குள்ளே போங்க.
ஜிப் ஃபைல்குள்ளே போயிட்டீங்கன்னா ஓகேங்களா, இப்போ இந்த ஜிப் ஃபைல்குள்ளே போனோடனே இந்த URL போதான்னு பாருங்க. இன்னொரு ஆக்சஸ் டினைடா அப்படின்னு கூட நீங்கள் பார்க்கலாம். ஓகே, இட்ஸ் பிகாஸ் நீங்கள் இந்த ப்ராப்பர்ட்டிஸும் ஒழுங்காக பண்ணியிருக்க மாட்டீங்க. பர்மிஷன்ஸ் எல்லாமே நம்ம வந்து பப்ளிக் ஆக்கணும், ப்ளஸ் இந்த கார்ட் ஸ்லைடரே நம்ம வந்து பப்ளிக் ஆக்கணும். ஓகேங்களா, இப்போ பக்கெட்ஸ்குள்ளே போய் ஓகேங்களா பார்த்தீங்கன்னா இந்த இது வந்து பப்ளிக்கே கிடையாது இந்த கார்டு. ஓகேங்களா, இட்ஸ் நாட் பப்ளிக். ஓகேங்களா, ஸோ நான் என்ன பண்ணுறேன், பெர்மிஷனுக்குள்ளே போய் இந்த பெர்மிஷனில் கார்ட் ஸ்லைடருக்குள்ளே போய் இந்த ப்ராப்பர்ட்டிஸ் போய் நல்லா பார்த்துக்கோங்க. ப்ராப்பர்ட்டிஸில் பர்மிஷன்ஸ் போய் இந்த பாருங்க பக்கெட் அண்ட் இது வந்து பப்ளிக்காக இருக்கணும், இது நாட் பப்ளிக்னு இருக்கு. ஓகேங்களா, ஸோ இது எடிட் கொடுத்து இதை ஆஃப் பண்ணிட்டு சேவ் சேஞ்சஸ் கொடுத்தோம்னா அண்ட் கிவ் கன்ஃபார்ம். ஓகே, ஸோ இப்போ கன்ஃபார்ம் கொடுத்தோன்னே ஆப்ஜெக்ட்ஸ் கேன் பி பப்ளிக். ஆனால் ஒன்றும் பப்ளிக் ஆகலை. ஏன்னா நம்ம வந்து பக்கெட் பாலிசி அப்டேட் பண்ணல. பக்கெட் பாலிசி இஸ் ஆல்சோ பிளேஸ் அன் இம்பார்ட்டன்ட் ரோல் கைஸ். ஓகேங்களா, உங்கள் பக்கெட் பாலிசி பற்றி எதுவும் தெரியலனா நீங்கள் IAS போய் படிச்சிங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஒரே நிமிஷம் இங்கே லோட் ஆகிட்டு இருக்கு, இந்த லோட் ஆகிடுச்சு. ஸோ S3 பக்கெட் பாலிசி. ஓகேங்களா, இங்கே வந்து ஸ்டார் கொடுத்துக்கோங்க. ஓகே, இங்கே செலக்ட் இதில் வந்து கெட் ஆப்ஜெக்ட் அப்படின்னு ஒன்று இருக்கும். ஓகேங்களா, அதை கொடுத்துக்கோங்க. ஓகே, தட்ஸ் இனஃப், அது ஒன்று போதும். அப்புறம் இந்த ARNக்கு என்ன பண்ணுறீங்கன்னா இங்கே போய் இதை காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணி /* இது போதும். /* மட்டும் நீங்கள் கொடுங்க. இப்போ ஜென்ரேட் பாலிசி கொடுங்க. இப்போ இதை அப்படியே எடுத்துகிட்டு வந்து இது வந்து பாலிசி ஜென்ரேட்டர் எடுக்கணும். பொதுவாக வந்து நம்மளுக்கு எந்த மாதிரி பாலிசி வேணால் நம்ம இந்த மாதிரி டைப் பண்ணிட்டே இருப்போம்ல, அது வந்து அதுக்கும் ஒரு இது வந்து பாலிசி ஜென்ரேட்டர் பேரில் அமேசானே கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, இப்போ சேவ் சேஞ்சஸ் கொடுங்க. இப்போ கொடுத்தீங்கன்னா இந்த பாருங்க பப்ளிக் ஆகிடுச்சு, ஆக்சஸ் வந்து பப்ளிக் ஆகிடுச்சு. இப்போ அதை வந்து யார் வேணால் வியூ பண்ணலாம் அப்படிங்கிறது ஒன்றே. அந்த இப்போ அந்த டேபை க்ளோஸ் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஆப்ஜெக்ட் பப்ளிக் ஆகிடுச்சா. ஆனால் இப்பயும் பார்த்தீங்கன்னா கார்ட் ஸ்லைடர் நான் ட்ராச்சின்னு போய் இந்த ஜிப் ஃபைல் போகும்போது ஓகேங்களா, இப்போ நான் இந்த URL காப்பி பண்ணுறேன். காப்பி பண்ணி நான் பேஸ்டிங் சாரி தப்பாக URL காப்பி இந்த காப்பி பண்ணி இதை பேஸ்ட் பண்ணுங்க. ஓகேங்களா, இந்த ஒன்றே பார்த்தீங்களா இந்த பாருங்க இப்படி ஆயிடுச்சு. ஓகே, பட் ஆனால் இதில் ஒரு சின்ன இது இருக்குது. இப்போ நீங்கள் வந்து பப்ளிக் ஆகணுன்னே பார்த்தீங்கன்னா டவுன்லோட் ஆகிடுச்சு. ஓகேங்களா, ஆனால் இதில் இன்னொன்று நீங்கள் பண்ண வேண்டியது இருக்குது. என்னன்னா ப்ராப்பர்ட்டிஸ் போய் நீங்கள் சப்போஸ் HTML சைட்டை பண்ணணும்னா நீங்கள் இங்கே ஸ்டாட்டிக் வெப்சைட்டை ஹோஸ்ட் பண்ணணும். ஓகேங்களா, அதுக்கு நான் சொல்கிறேன். அதுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் என்னபிள் கொடுக்கணும். இப்போ பார்த்தீங்களா அந்த index.html நான் சொன்னேன்ல, இந்த index.html அது வந்து இங்கே வேலை செய்யணும். ஓகேங்களா, இங்கே index.html அப்படின்னு கொடுத்துடணும். ஓகேங்களா, ஏன்னா டிஃபால்ட்டாகவே index.html ஸ்டோர் ஆகும். அதுக்கு எதுக்கு நம்ம வந்து டிஃபால்ட்டாக போட்டதுக்கு. இப்போ நீங்கள் car.html கொடுத்துருந்தேன்னா வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக வந்திருக்காது வெப்சைட்டு. ஓகேங்களா, அது index.html கொடுத்தா அது கண்டிப்பாக வரும். உங்களுக்கு புரியுதா? ஓகே, ஸோ இங்கே சேவ் கொடுத்துருங்க. ஓகேவா, சேவ் கொடுத்தோன்னே இப்போ இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களால் வந்து ஆக்சஸ் பண்ண முடியும். இதுவும் டவுன்லோட் ஆகும் ஆட்டோமேட்டிக்காக. இப்போ இதை போய் இதை ப்ரெஸ் பண்ணுங்க. ஓகேங்களா, ஸோ என்ன இது நீங்கள் திடீர்னு எப்படி சொல்கிறீங்கன்னா இப்படி வருதுன்னு நீங்கள் கேட்கலாம். இதுக்கு காரணம் என்னன்னா பிகாஸ் இட்ஸ் index. இது பார்த்தீங்கன்னா இது ஜிப் ஃபைலாக ஸ்டோர் ஆயிருக்கு. நம்ம 5 பே பண்ண முடியாது, இது ஜிப் ஃபைலாக ஸ்டோர் ஆயிருக்கு. இதே நீங்கள் இப்போ நான் சும்மா வந்து ஒரு index.html அப்படின்னு மட்டும் அப்லோட் கொடுத்துருந்தேன்னா அது வந்திருக்கும். ஆனால் இது ஜிப் ஃபைலாக ஸ்டோர் ஆயிருக்கு. இது எப்படி நாங்கள் ஸ்டாட்டிக் ஹோஸ்டிங்கில் வந்து மூலியமாக பார்க்குறதுன்னு நீங்கள் கேட்கலாம். அதுக்கு தான் இந்த ஜிப் ஃபைலை அன்சிப் பண்ணுறதுக்கு தான் நான் என்ன பண்ண போகிறேன்னா EC2 இன்ஸ்டன்ஸ் யூஸ் பண்ண போகிறேன். ஓகே, ஸோ இப்போ தான் நம்ம ரியலாக உண்மையான டாபிக் உள்ள வரப்போகிறோம். இதை வச்சு தான் இது மூலியமாக தான் ஹோஸ்ட் பண்ண முடியும். ஓகேங்களா, ஸோ இங்கே போய் நீங்கள் கனெக்ட்னு கொடுங்க. ஓகே, ஸோ அடுத்து வந்து பப்ளிக் அட்ரஸ் இதெல்லாம் இப்போ EC2 யூஸராக தான் இருக்கணும். அடுத்து இதுக்கு உள்ளே போயிருங்க. ஓகே, உள்ளே போனோடனே இட் வில் டேக் டைம், கொஞ்சம் லெட்ஸ் வெயிட். ஓகேங்களா, இப்போ எடுத்தோடனே நீங்கள் என்ன பண்ணால் கொஞ்சம் நீங்கள் வந்து ரொம்ப இதுவாக இருந்தீங்கன்னா கிளியர் கொடுத்துட்டு சூடோ மைனஸ் அந்த சிம்பிள் போட்டுக்கோங்க. அப்படியே ரூட் யூஸர் ஆயிரும். EC2 யூஸர் அந்த எதுவுமே வராது. அடுத்து திரும்பி கிளியர் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு நான் இப்போ வந்து நம்மளுக்கு வந்து ஒரு ஒர்க் ஸ்பேஸ் மாதிரி
நான் வந்து ஒரு ஃபைலில் ஒரு ஃபோல்டர்லேயே இதெல்லாம் வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினச்சிங்கன்னா ஒர்க் ஸ்பேஸ் அப்படின்னு கொடுத்துருங்க. ஓகேங்களா? இப்போ சிடி ஒர்க் ஸ்பேஸ். ஓகே, ஒர்க் ஸ்பேஸ். அடுத்து இன்னொன்று இதில் பெரிய விஷயம் என்னன்னா, உங்களோட ஏமா நீங்கள் அப்டேட்லேயே வச்சுக்கணும். ஓகேவா? ஏன்னா உங்களுக்கு பிரச்சனை ஸ்லாஷ் வையும் வச்சு மைனஸ் வையும் மறந்துடாதீங்க. ஓ சாரி, இதெல்லாம் நான் வையம் முடிச்சிட்டேன். சார் 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 ஓகே. ஸோ இது வந்து நத்திங் டு டூ, எவ்ரிதிங் இஸ் லைக் அப் டு டேட். அதனால நம்ம என்ன பண்ண போறோம்னா, திரும்பி வந்து இப்போ வந்து நான் வந்து HTTP இன்ஸ்டால் பண்ணேன். ஏன்னா அதுதான் மெயின் சோர்ஸ். ஓகேங்களா? HTTP மூலியமா மட்டும்தான் நம்மளால வந்து நம்ம சைட் வந்து ஹோஸ்ட் பண்ண முடியும். புரியுதுங்களா? ஸோ HTTP சைட் மூலியமா லைக் எல்லாம் பண்ணிட்டேன். ஓகேங்களா? இப்போதான் மெயின் டாஸ்கே வருது. இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா, HTTP வந்து முதல்ல ஆக்டிவா இருக்கா இன்ஆக்டிவா இருக்குன்றது நம்ம சிஸ்டம் சிடிஎல் மூலியமா தான் நம்மளுக்கு வந்து தெரிய போகும். ஓகேங்களா? ஸ்டேட்டஸ் HTTP. ஓகேங்களா? பார்த்தீங்கன்னா இன்ஆக்டிவ்ல இருக்கு. அது அப்புறமா எப்படி ஆக்டிவ் பண்றது அதெல்லாம் நான் அப்புறம் சொல்றேன் வரிசையா. ஓகேங்களா? இப்போ நம்ம அடுத்து எதை பத்தி பார்க்க போறோம்னா, ஓகேங்களா, இப்போ நான் வந்து அந்த ஜிப் ஃபைலை எப்படி அன்ஜிப் பண்ணி அதை வந்து எப்படி வந்து HTML சைட்ல ஹோஸ்ட் பண்றது, அது எப்படி HTTP மூலியமா பண்றது எல்லாத்தையும் நான் சொல்றேன். ஓகேங்களா? ஸோ இப்போ wget கொடுத்து அந்த நீங்க இப்போ அங்கே எடுத்த லிங்க், இப்போ S3 பக்கெட்ல லிங்க் எடுத்து இதுல வந்து பேஸ்ட் பண்ணிடணும். ஓகேவா? அடுத்து கிவ் என்டர். ஓகே, இப்போ cardslider.zip. ஓகேங்களா? இது வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து ஸ்டோர் ஆயிடும். ஓகேங்களா? இப்போ எல்எஸ் லிஸ்ட் கொடுத்தீங்கன்னா இங்க பாருங்க cardslider.zip வந்துருச்சு. ஓகேங்களா? சப்போஸ் உங்களுக்கு இதுல ஏதாவது பிரச்சனை வந்தாலும் இது பண்ணாலும் தயவுசெய்து கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. ஓகே, ஓகேங்களா? இப்போ cardslider வந்து ஸ்டோர் ஆயிடுச்சு. ஓகேங்களா? இப்போ நான் என்ன பண்றேன்னா அதை அன்ஜிப் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ ஜஸ்ட் கிவ் அன்ஜிப், உங்களுக்கு பிரச்சனையும் இல்லை. ஓகேங்களா? கண்டிப்பா வரும். அன்ஜிப் கொடுத்து டாட் ஜிப் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா, ஓகேங்களா, பாருங்க அன்ஜிப் ஆயிடுச்சு. இப்போ எல்எஸ் கொடுங்க, பாருங்க திரும்பி cardslider வருது. இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா, இந்த cardslider ஒரு ஃபோல்டர் எடுத்துட்டு போய் /var/www/html அதில் போட போறேன். நான் ஏன் அதில் போடுறேங்கிறத உங்களுக்கு வந்து அடுத்து சொல்றேன். ஓகேங்களா? இப்போ கிளியர் கொடுத்து மூவ் cardslider கொடுத்து /var/www/html. ஓகேங்களா? இப்போ நீங்க என்ன பண்ணணும்னா cd /var/www/html இப்போ கொடுத்து இப்போ அது அப்படியே மாறிடுச்சு. ஓகேங்களா? இப்போ எல்எஸ் கொடுங்க. இதோ பாருங்க, உங்களோட இந்த மூணு இந்த மொத்தமும் இதுல வந்துருச்சு. இதை பாருங்க, இதுல இருந்த மொத்தமும் கார்டு இண்டெக்ஸ் ஆஃப் எம்பிஆர் மூணுமே இதுல வந்துருச்சு. இதை நான் ஏன் பண்ண சொன்னேன்னா, HTTP என்ன பண்ணுன்னா, இப்போ HTTP நான் ஆக்டிவ் பண்ணும்போது நீங்க எப்படியும் எந்த சைட்டா இருந்தாலும் HTML உள்ள மட்டும்தான் நீங்க வந்து ஆக்டிவேட் பண்ண முடியும். HTML குள்ள மட்டும்தான் index.html வேலை செய்யும். அக்கார்டிங் டு the static website hosting பாத்தீங்கன்னா index.html இருக்குல்ல, அது இந்த HTML ஃபோல்டருக்குள்ள மட்டும்தான் வேலை செய்யும். ஓகேங்களா? இந்த /var/www/html இந்த சைட் இந்த ஃபோல்டருக்குள்ள மட்டும் தான் வேலை செய்யும். இந்த டைரக்டரிக்குள்ள மட்டும்தான். மற்ற எதுலையுமே வந்து இந்த index.html வேலை செய்யாது. ஓகேங்களா? ஸோ தயவுசெய்து மற்ற எந்த இதுலையும் போடாம கரெக்டா இந்த இதை பார்த்து போடுங்க. ஓகேங்களா? அடுத்து index.html அந்த பேர் ரொம்ப முக்கியம். ஓகே, இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா HTTP ஆக்டிவ் பண்ண போறேன். ஓகே, systemctl enable ஃபர்ஸ்ட் enable பண்ணணும். நம்ம enable HTTP. ஓகேங்களா? இதோ கிரியேட்டட், இப்போ கிரியேட் பண்ணியாச்சு. அடுத்து நம்ம என்ன பண்ணணும்னா அதை ஸ்டார்ட் பண்ணணும். அதை ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா நம்மளுக்கு தெரியும் ஸ்டார்ட் HTTP. ஓகேங்களா? இந்த ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இப்போ நீங்க வந்து ஸ்டேட்டஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரியும்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் நான் அந்த கிளியர் கொடுத்தேன், அப்போதான் உங்களுக்கு கிளியரா வரும். சிஸ்டம், ஓகேங்களா, சிஸ்டம் சிடிஎல் ஸ்டார்ட் கொடுத்தேன், ஸ்டேட்டஸ் HTTP. ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பாருங்க ஆக்டிவ், ஸ்டேட் ஆக்டிவ் வந்துருச்சு பாருங்க. ஓகேங்களா? இதை நல்லா பார்த்துக்கோங்க, ஸ்டேட் ஆக்டிவ் ஆயிடுச்சு. இப்போ நீங்க என்ன பண்ணணும்னா ஒன்றும் பண்ண தேவையில்ல, ஜஸ்ட் இதுக்குள்ள போயிட்டு இந்த பப்ளிக் ஐபி அட்ரஸ் இருக்குல்ல, இதை காப்பி பண்ணிட்டு
ஜஸ்ட் பேஸ்ட் ஹியர், பேஸ்ட் பண்ணி என்டர் கொடுங்க. தட்ஸ் இட். இது வந்துருச்சு பாருங்க. இது ஆக்சுவலி என்னோட இந்த index.html ஓட லாங்குவேஜ், ஓகேங்களா, அந்த சைட்டு. ஸோ அதை நான் அப்படியே இங்கே கார்ட்ஸில் இருங்க பேரில் போஸ்ட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். ஸோ இதை நான் இப்போ வந்து இந்த அட்ரஸ் வந்து நான் எங்கே கொடுத்தாலும் இந்த ஐபி அட்ரஸ் இங்கே மட்டும் இல்லை, நான் இருங்க உங்களுக்கு ஒரு டெமோக்காக இந்த ஐபி அட்ரஸ் எடுத்துகிட்டு போய் நான் வந்து எட்ஜில் கொடுக்குறேன், எட்ஜ் ப்ரௌசரில் கொடுத்து என்டர் கொடுத்தா கூட இது வேலை செய்யும். பிகாஸ் இட்ஸ் பப்ளிக், நோ, எல்லாருக்கையும் வேலை செய்யும் கண்டிப்பாக, ஓகேங்களா. ஸோ இப்போ நான் வந்து உங்களுக்கு எது சொல்லிட்டேன், S3 பக்கெட் மூலியமா எப்படி வந்து ஃப்ரண்ட் எண்ட் பண்ணுறது சொல்லிட்டேன். இதுக்கு முன்னாடி வீடியோஸில் AWS நோடு மூலியமா Node.js பேக்எண்ட், அதாவது பேக்எண்ட் பார்ட்டை வந்து எப்படி வந்து EC2 இன்ஸ்டன்ஸ் மூலியமா ஸ்டோர் பண்ணுறது சொல்லிட்டேன். ஸோ இப்போ நம்மளுக்கு என்ன தெரியும், EC2 இன்ஸ்டன்ஸ் பேக்எண்டும் தெரியும், இப்போ ஃப்ரண்ட் எண்டும் தெரியும். ஸோ இதுக்கப்புறம் நான் அடுத்த வீடியோவில் என்ன சொல்ல போகிறேன்னா, நெக்ஸ்ட் வீடியோவில் ஃபுல் ஸ்டாக் எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது வேணால் நான் வந்து பார்த்து உங்களுக்கு சொல்கிறேன், ஓகேங்களா. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இஃப் யூ ஹேவ் எனி டவுட்னா வந்து நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் போடலாம், நான் பார்ப்பேன், ஓகேங்களா. முடிஞ்சளவு நீங்களே வந்து டீப்பாக வந்து சப்போஸ் உங்களுக்கு நோண்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கே ஒரு கிளியர் ஐடியா கிடைக்கும் நான் நம்புகிறேன், ஓகேவா. ஸோ தேங்க்யூ, குட் பை.